வணக்கம். தலைமைந்து புதுமை பரிசில் பரீட்சை 2025க்கு தயாராகும் மாணவர்களுக்காக வகுப்புகளில் வழங்கப்படும் பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்று தாங்கள் சுயமாக விடையளிக்கும் விளக்கங்கள் மாணவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் கற்பிக்கப்பட்ட 17வது அதாவது மாதிரி பரீட்சை முதலாவது 17வது கேள்விக்கு கூட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்ற சிவகுமார் ஏசஸ்மிதா எனும் மாணவி விடை கூறுவதை கேட்போம். ஆயினும் அந்த பிள்ளை விளக்கம் தருகின்ற போது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகுவதை விளக்கம் தருகின்றார். அங்கே உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் வந்தாலும் மெய் முதலும் உயிர் பின்னாலும் சேர்வது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நன்று கேட்போம். குட் ஈவினிங் சார். எனது பெயர் தேஜஸ்மிதா. 17வது கேள்விக்கான விடை. சட்டகத்தில் உள்ள சொற்களில் ஒரு சொல்லின் முதல் எழுத்து அச்சொல்லின் இறுதி எழுத்தின் முன்வரும் எழுத்தாகும். சட்டகத்தில் உள்ள சொற்களில் ஒரு சொல்லின் முதல் எழுத்து கட்டின்னு இருக்கிறது. காணாவை பார்த்தா காணா வரையில அந்த டீனா இல்ல, அதனால பிழை. காக்கி காவண்ணா வரையில அந்த கீனா இருக்கிறது, அதனால சரி. பாட்டி பாவண்ணா வரையில அந்த டீனா இல்ல, அதனால பிழை. நடு எழுத்து முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் உருவாவதற்கு உயிர் எழுத்துடன் சேர்ந்த மெய் எழுத்தாகும். அச்சொல் எது? காக்கி என்ற சொல்லுக்கு சரி போட்டிருக்கோம். அப்போ காவண்ணா வருவதற்கு உயிர் எழுத்துடன் சேர்ந்த மெய் எழுத்து. உயிர் எழுத்து ஆவண்ணா சக. மெய் எழுத்து இங்க நடுவுல இக்கண்ணா இருக்கிறது. சேர்த்தா இந்த காவண்ணாவான விடை வருகிறது. அதனால விடை காக்கி.